ஏத்தா ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடிய மயிலு. என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியன்னு சொன்ன? ஏத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 நேரம் மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. அத்தை, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதவண்டியில வரதுக்கு எத்தனை ரூபா? 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருதவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. வாடி அடே ராசாத்தி வாடி. யோ கைய விடியா? வாடி. அட கைய விடியா? வாடி. கைய விடுறல. ஆமே இந்த ஞாயத்தை கேளுங்க. ஏன்னா சனிக்கிழமை ஆனா உங்க சண்டை மாமூல் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா நான் தான் முடிச்சு வச்சேன். இவன் என்ன சொல்லிட்டு நான் கேளுங்க. என்னடி சொன்னேன்? அப்படி என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன்? இவங்கள கழுதான்னு திட்டினா. பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு தடவை சொல்லிவிட்டா. ஏண்டி புருஷனை கழுதைன்னு சுத்தலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். அத சொல்லி எப்படி திட்டுறதா? பாத்தீங்களா சாமி, நான் என்ன ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதைன்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன்? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்ட? அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறானே. ஐயோ, ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? சிமினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சிம்னி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி. நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன். அதை அணைச்சிட்டு படு, நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? காப்பாத்துங்க வாங்கண்ணே. என்ன கிணத்துக்குள்ள சத்தம்? ஓடியா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்துங்க. யோ யோ ஏன் கத்துற? நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பையன். வாடி போலாம். நான் வீட்டுல போயிருவோம். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனே. அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். யாரையா நீ? பார்த்தா தெரியல. முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பார்த்தேன் இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா? நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மிரட்டிட்டு போலாம். சீக்கிரம் எடு. இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போன. சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை பொட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்குற? பூட்டி இருக்கு. 2 மணி நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வேலும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்துங்க, வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு வானவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பட்டியை மட்டும் தான் கொண்டு வானா. சாவி என்கிட்ட இருக்கே. அவன் எப்படி திறப்பான்? மச்சானா மச்சான் தான். சரி சரி படுக்காம வா. பொழுது முடிஞ்சிர போகுது. தமிழ்லே ஒண்ணு சொல்லி தமிழ்லே காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீணு தெரிச்சுப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2ஆட்ட சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா. ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமிநாதன் செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்கி, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாஜி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா. திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ,
ஐயோ எம்மா எம்மா ஐயோ அட குருட்டு சாமிநாதா. அப்போ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டி பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா எப்படி? மாட்டுக்கு போடுற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. வாங்கடா. வா. வரடே வரவனே போலாம். வா வா வாடா. இந்த அம்மா டாக்டரம்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? ஆ? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். ம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தான் உன் கண்ணை அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன? டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. ஆ. என்னடா காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. ம்? அடிய சக்கரத்தி, உனக்கு அம்புடு திமுறா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்ப அவ வேன்ல வர்றா. நான் போய் மருதான கூட்டி வந்துட்டுமா? அவளை தோத்த மறதி எதுக்கு? இந்த விளக்க மாறே போதும். பெஞ்சாமடை வீசி பிடிவேன் வீசி. ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. அத்தாச்சி நீங்க முன்னாடி போங்க. முதல்ல போங்க நீங்க. போங்கண்ணா. வாத்தா, நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். கிழவி, இது யாரு கூப்பிட்டிய? உன்னையதான். என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமையா போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா அவங்க வேலை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா கேட்டீங்க. நான் கூட அந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த ஊர் தலைவருக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குதுங்களே. பெரிய கிரிமினலா இருப்ப போல் இருக்கு. மேடம், முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யார் இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். வலிக்குது. வலிக்கும். இங்க பாரு, மொச்ச கொட்டை மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உன்கிட்ட தானே படுத்துக்கிற. உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு, வலிக்கண்ணு. தந்தி பேப்பர் வருது. வலிக்கண்ணு, வாங்க தாச்சி. வாங்க தாச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுறேன் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புடித்து கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு? நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அடி கூறு கட்டவளே, அவல்லடி அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா, பட்டு கடப்பா. என்ன மந்திர மாயம் பண்ணாலோ? இந்த பாரு, உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன், அங்கேயே போய் கடையா கிடந்துருவா. சாக்குறத நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ யார்கிட்ட சொல்லு. அவ வண்டை பாலத்தை தண்டை பாலத்தை ஏத்து புட ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஏன் ஒண்ணாக, எதுக்காக ஒண்ணாக? கொஞ்சம் எடுத்து விடுறது. வலிக்கணும் விஷயம் தெரியுமா? அடுப்புல போல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. அத்தா வரட்டுமா? ஆத்தா, நான் வாரண்டி ஆத்தா. ஆத்தா, தலைவலி
வலி வந்துருச்சா? ஆமாத்தா, மண்டைய பொழக்குது. அந்த கொட்டான்ல உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்து. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சிர போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓன் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச. எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு தடவை பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட முதலாளி. போங்கண்ணே. யோசினா தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்க? நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட் கடனா குடியா? இந்த வார சின்ன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டி மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தல்லல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராந்தி, இது கிளாஸ், இது தட்டுவடை முறுக்கு. இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஷ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு? அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்கங்க. 3 பவுன்னு சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? தரு தல்லோலி தம்பி, நாளையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவர்
இவ்வளவு பெரிய தலைப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிங்க அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னே. எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டியை மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் ஏய் கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தான். அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொன்னுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்டே பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ, உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் ஓ சீனா தானா? இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்க அவயா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் புடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏன்யா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காளைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறா. அதுவும் சரிதான். யோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சரக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு. யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றா. மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வ. 20 அடி பாய்வ மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன் இல்ல மச்சான்? நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டியை மாட்டியை வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவனும் சீட்டு விளையாண்டோம். வண்டியை மாட்டியை வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி, என்ன
கையில கழுத்துல பளிச்சு பளிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போது இருக்குதே, ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறா. மாமோய் மாமோய் ஏய், நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல, கூட்டிட்டு போயிருவேன். போறது ரெண்டாட்டம்ல எப்படி பிள்ளை கூட்டிட்டு போறது? மாமோய் போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம் பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. ஏய், அறிவு இருக்கா? சமைச்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க? என் பொண்டாட்டி கூட தான் சமைஞ்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா, ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு. மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திருந்தே கருத்து தெரிச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கறல்ல. இத பாரு, உன் சத்தியத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே, டேய் கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுன்னு தான் சொல்லிச்சான்.